அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஜென்ம ராசிக்குள்ளாகவே ஜென்ம குருவாக மாற்றம் அடைகின்ற ஒரு அமைப்புகள்ல ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அமைகின்றது. அமர்வை காட்டிலும் குரு அமர்ந்த இடத்தை காட்டிலும் அவருடைய 5, 7, 9ஆம் பார்வைகளாக எந்த வீடுகளை எந்த பாவகங்களை பார்வை செய்கின்ற உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சிருங்க. அதன் பிறகு மருத்துவம் உங்களுக்கு நன்முறையில் கை கொடுக்க ஆரம்பிச்சு பெரிய வளர்ச்சி இல்லை என்றாலும் கூட அன்பு நண்பர்களே ஓரளவு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இந்த காலகட்டம் அமைகின்றது. அதனால வருமான ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், வருகின்ற 2024 மே மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி நிகழவிருக்கின்றதுங்க. அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷப ராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அன்று. ஆக இந்த குருவின் பெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது, யாருக்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் ஏற்றங்கள், எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் வளப்படுத்தலாம், எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும், அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழுமுதற் சுப கிரகம், அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம். இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார். அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார். இந்த குருவின் பெயர்வு குரு பார்க்க கோடி நன்மை, குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது, எங்கு கவனமாக இருக்க வேண்டும், என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு 3 பகுதியாக பார்க்க இருக்கின்றோம். இந்த குருவின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது, வாருங்கள் பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களே, கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், இவர்கள் அனைவரும் ரிஷப ராசிக்குள்ளாகத்தான் வருவீர்கள். ரிஷப ராசிதனை பொறுத்த மட்டிலும் இந்த குருவின் பெயர்வு ஏற்கனவே அவர் கொஞ்சம் சிறப்பான இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல விரைய குருவாக இருந்தார். தற்பொழுது அங்கிருந்து நகர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாகவே ஜென்ம குருவாக மாற்றம் அடைகின்ற ஒரு அமைப்புகள்ல ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அமைகின்றது. ஆனால் இதனை ஈடுகற்ற வகையில, ஓரளவு ஈடுகற்ற வகையில 11ஆம் இடத்திலே உங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். ஜென்ம குருவினுடைய தாக்கத்தை அவர் ஓரளவு கட்டுப்படுத்துவார். ஆகையினால் ரிஷபராசி நேயர்கள் பெரிய அளவு ஜென்ம குரு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம இது ஒரு பொதுவான பலன்கள் தான். இதனுடைய பலம் 20% தான். உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் நீங்கள் நல்ல நிலையை அடைவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் அதை முதல்ல பார்த்துருவோம். குருவின் அமர்வை காட்டிலும், குரு அமர்ந்த இடத்தை காட்டிலும் அவருடைய 5, 7, 9ஆம் பார்வைகளாக எந்த வீடுகளை எந்த பாவகங்களை பார்வை செய்கின்றாரோ அந்த இடங்கள் நல்ல நிலையினை உறுதியாக அடையும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில திருமணம் நடைபெறாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த நண்பர்களுக்கு திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆண்டு. அதனை அடுத்ததாக மறுமணத்திற்காக, திருமணம் முறிவு பெற்றோ அல்லது முதல் மனம் ஏதேனும் பிரச்சனைக்குள்ளாகியோ மறுமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு மறுமண அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக இது அமைகின்றது. என்னங்க ஆண்டுன்னு சொல்றீங்க? குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஓராண்டுக்கான காலகட்டம், இந்த மேல இருந்து அடுத்த ஏப்ரல் வரை. ஆக இந்த ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த குரு பெயர்ச்சி காலம். அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்திர பேருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு. ஆக குழந்தை பாக்கியம் இல்லாமல் யாரெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம். இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, யாரெல்லாம் இந்த உடல்நல ரீதியா தொந்தரவு இருக்கு, மருத்துவத்தின் பேர்ல தான் குழந்தை பிறக்கணும், மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சிருங்க. அதன் பிறகு மருத்துவம் உங்களுக்கு நன்முறையில் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த வகையில மருத்துவத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம்னு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைச்சிருங்க. ஆக மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு குழந்தை கிடைச்சிடும், பயப்பட வேண்டாம். அதனை அடுத்ததா சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ஓஹோடு பெரிய வேலை கிடைக்கும் நான் சொல்லுங்க. ஆனால் நல்ல ஒரு வருமானத்தோடு கூடிய பரவாயில்ல நகரக்கூடிய ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அமைப்பு 10ல் இருக்கிற சில கிரகநிலைகளால் உங்களுக்கு கிடைக்கும். ஆக உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதில் பயப்பட வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு நிதானமான பெரிய வளர்ச்சி இல்லை என்றாலும் கூட அன்பு நண்பர்களே ஓரளவு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது. அதனால வருமான ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம்
காதல்ல ஆரம்பத்தில் சில கசப்புணர்வுகள் ஏற்பட்டாலும் எப்படிங்க, ஆரம்பத்தில் சில கசப்புணர்வுகள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு அது வெற்றி அடைந்து காதல் அமைப்புகள் வெற்றிக்குள்ளாக நகருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. அதனை அடுத்ததாக உங்க குழந்தைகள் கடந்த ஒரு 6 மாதமாக, அதாவது ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகள், என் பிள்ளைக்கு உடம்பு முடியலையே, என் பிள்ளைக்கு அப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உங்க குழந்தைகளை நினைச்சு எதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த குழந்தைகளின் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் நீங்கள் மனமகிழ்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பெயர்வு காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மிக கடுமையான கசப்புக்கள், யாரெல்லாம் இந்த கோர்ட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது, அந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் ஓரளவு படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது. அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. உயர்கல்வி, இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு அந்த உயர்கல்வி அமைகின்ற காலகட்டம், உயர்கல்வி தடைபட்டு இருந்தவர்களுக்கு அது கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது. பூர்வீக சொத்துக்கள் நண்பர்களே, யாரெல்லாம் இந்த பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் அது பிரச்சனைக்குள்ளா இருக்கு, வழக்குகள் அப்படி இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கான பகுதி உங்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு அமைகின்றது. அதே போல் உத்தியோக மாற்றம், யாரெல்லாம் இந்த வேலையிலிருந்து மாற்றம் அடையணும், இல்லை இந்த தொழிலை இந்த இடத்துக்கு நான் சேஞ்ச் பண்ண போறேன், இல்லை இந்த தொழிலிருந்து இந்த தொழிலுக்கு மாற்றம் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் இவை கிடைக்கின்ற ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, பொருளாதாரம் நன்றாகவே வரும், உத்தியோகம் கிடைக்கும், தொழில் அமைப்புகள்ல ஓஹோ இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல நகர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது. அதனை அடுத்ததாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை தாங்க, பெருசா ஒன்றும் தொந்தரவுன்னு சொல்ற அளவுக்கு கிடையாது. சரிங்களா? ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. இங்கெல்லாம் நீங்க கவனத்தை அதிகமாக செலுத்தி உழைப்பை அதிகமாக போட்டு நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கலாம். சரிங்க, எந்த இடங்கள்ல கவனிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்மத்துல குரு வருகிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு. ஜென்ம குருங்கிறது சிறப்பு கிடையாதுங்க. ஆனா அதை 11ல் இருக்கிற ராகு ஈடுகட்டுவான்னு சொல்லிட்டேன். அன்பு நண்பர்களே, மனநிலையில குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும், இதை செய்யலாமா வேண்டாமன். அந்த குழப்பங்களை தவிர்த்து உங்களுடைய வழிகாட்டிகள், உங்களுடைய குருநாதர்களினுடைய ஆலோசனை பெற்று எந்த ஒரு செயலிலும் ஈடுபடணும். ஆலோசனை பெறாம நீங்க போயிட்டு தொழிலையோ, ஆலோசனை பெறாம குடும்ப வாழ்க்கையிலோ ஒரு முக்கிய விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா பிரச்சனைக்குள்ளாயிரும். ஆக அந்த முடிவெடுக்கின்ற தருணத்தில் உங்களுடைய குருநாதரினுடையோ அல்லது உங்களுடைய வழிகாட்டியினுடைய துணையோ உங்களுக்கு அவசியம். அதை முதல்ல எடுத்துக்கிடணும். ரெண்டாவது, தொழில் அமைப்புகள்ல இந்த காலகட்டத்தில் முதலீடுகள்லாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து முதலீடு போட வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முதலீடு போட்டக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி தொழில போடுறது, இந்த வாய்ப்புகள் அதிகம். கடன் கிடைக்கும் கேட்கிற இடத்துல. அதனால கூடுமானவர்கள் அளவுக்கு அதிகமான கடனை ஏற்படுத்தாம பார்த்துக்கிடணும். சரிங்களா? மூன்றாவதா, உடல்நிலையில அப்பப்ப வந்துகிட்டும் போயிட்டு இருக்கும். 11ல் இருக்கிற ராகு அதை காப்பாத்திடுவார், கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அப்பப்ப இது போச்சுன்னா அது போச்சுன்னா இதுன்னு ஏதாவது ஒரு உடல்நிலை தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கு. ஆக மனக்குழப்பமும் உடல்நிலை தொந்தரவுகளிலும் மிக கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயங்களை நீங்க கரெக்டா கையாண்டுட்டீங்கன்னா ஓகே. அதே போல வேலை செய்கின்ற இடங்கள்ல உத்தியோகத்தை கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரிக்கும், கூடுதல் பணிச்சுமை இருக்கும் 10ல் இருக்கிற சனியின் காரணமாக. அதே போல கூட வேலை செய்யறவங்களால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், கொலிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களால. அதெல்லாம் கொஞ்சம் பெருசுபடுத்திக்காம இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு உங்கள் கடமையில் கண்ணா இருக்கணும். கர்மமே கண்ணா இருந்தீர்கள் என்றால் சகலத்திலும் வெற்றி அடைகின்ற அமைப்பு. அன்பு நண்பர்களே, சகலத்திலும் வெற்றி அடைகின்ற அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. இந்த இடங்கள்லாம் கவனிச்சிருந்துக்கணும். ஆக பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மனிதராய் பிறந்து இறைவனாய் மாறி ரமண மகரிஷி, வேதாத்ரி மகரிஷி, மகா பெரியவா, இந்த 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 தன்மை சாய்பாபா, இந்த கிரியா பாபா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, மந்திராலயம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான மகான்களினுடைய வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பானது, பயன்படுத்திக்கிடலாம். சரிங்களா? மகான்களினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல வழிகாட்டுங்க. ஆக ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த குருவின் பயிற்சி இப்படி தாங்க இருக்கு. ஆனால் இது ஒரு பொதுவான பலன். உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி ரொம்ப முக்கியம். அது நன்றாக இருக்கிறது, நல்ல தசாபுக்தியோடு தான் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். அது உங்களை எந்த நிலையிலும் உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்களையும் அகலக்கால் வைக்கிறது, முதலீடு போடுறது சிறப்பு. சரிங்களா? கோச்சாரம் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற அமைப்பில் நன்றாகவே உண்டு. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.